அன்பினிய உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக இனிய உறவுகளை, கடந்த காணொளியில் குலதெய்வ வழிபாடு பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் நாம் பகிர்ந்து கொண்டோம். இன்றைய தின காணொளியில் நாம் ஒருவர் நீண்ட நாட்களாக அவர்கள் வெளியில் வாழுகின்ற போது அவர்கள் தங்களுடைய குலதெய்வத்தை மறந்து விடுகின்றனர். அப்பொழுது வழி வழியாக வேறு நாடுகளிலோ வேறு மாநிலங்களிலேயோ அல்லது வேறு இடங்களிலேயே தங்கி வாழுகின்ற போது அவர்களுடைய குலதெய்வம் பற்றிய அந்த அறிதலும் புரிதலும் இல்லாமல் போகின்றது. அப்படி என்றால் அந்த குலதெய்வத்தை நாம் எவ்வாறு கண்டறிய முடியும்? அதற்கு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அடுத்து, ஏன் இந்த குலதெய்வ வழிபாடானது வழி வழியாக தந்தை வழியிலேயே வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு என்ன காரணம் என்பது பற்றியும் நாம் இப்பொழுது இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு சில ஜென் கதைகள் நாம் அது பற்றி பார்க்கலாமா? ஒரு ஜென் குருவானவர், ஜென் குரு என்ன செய்யறான்னா, ஒரு தென்னை மரத்துக்கு கீழே நீண்ட தியானம் செய்து கொண்டிருக்கிறார். தெரியும், ஜென் என்றாலே தியானம் என்பது பொருள். ஜென் மதத்தில் தியானத்தின் மூலமே ஞானம் பெற முடியும் என்று முழுமையாக நம்புகின்றனர். ஒருவர் தன்னுடைய சுயத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் தியானத்தின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் என்று முழுமையாக நம்புகின்றனர். அதுபோலவே ஒரு குருவானவர் தென்னை மரத்தினுடைய கீழே அமர்ந்து தியானம் செய்து கொண்டு இருக்கின்றார். குரு என்று இருந்தால் அவர்களுக்கு சீடர்களும் இருப்பார்கள். அப்பொழுது அவருடைய ஒரு சீடர் வருகிறார். குருவே என்று அழைக்கின்றார். சொல்லு சிஷ்யா என்கின்றார். குருவே, ஞானம் பெறுவதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்கின்றார். சரி, சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்கிறார். என்ன குருவே சொல்லுங்க? அது தெரியுது பாரு, தென்னை மரம். அந்த தென்னை மரத்திலிருந்து எனக்கு ஒரு இளநீர் பறித்து கொடு என்கிறார். உடனே அவரது சீடரும் அந்த தென்னை மரத்தில் ஏறுகின்றார். ஏறி இளநீரை பிடித்து திருகுகின்ற போது அவர் தவறி கீழே விழுந்து விடுகின்றார். அப்பொழுது குரு பயங்கரமான சத்தத்தோடு சிரிக்கின்றார். அப்போ, என்ன குருவே, எதற்காக சிரிக்கின்றீர்கள்? இதுதான் ஞானம் பெறுவது. புரியவில்லை குருவே என்கிறான் அந்த சீடர். அதற்கு சொல்வதால், கீழே விழுவதும் எழுவதும் தான் ஞானம் பெறுவதற்கான ரகசியம். அதாவது அவர் அதன் மூலம் என்ன சொல்கிறார்? வாழ்க்கை என்றால் அனைத்து மேலே ஏறுவது என்பது என்னன்னா, ஒரு இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். அடுத்து இரண்டிலேயும் நாம் தங்கிவிடாது, கீழே தான் வந்தாக. கீழே வருகின்ற போது, கஷ்டங்கள் வருகின்ற போது, துன்பங்கள் துயர்கின்ற போது மீண்டு எழுவது, அதுதான் ஞானம் பெறுவதற்கான எளிய வழி, ரகசிய வழி. சோர்ந்து சந்தோஷம் வந்துவிட்டால் அதில் முழுவதுமாக திளைத்து விடக்கூடாது, அதிலே இருந்து விடக்கூடாது. துயரம் வருகின்ற போதும் அதையே எண்ணி கலங்கி தன்னுடைய நிகழ்காலத்தை இழந்து விடக்கூடாது. கீழே விழுவதும் அதிலிருந்து மீண்டு எழுவதும் மட்டும்தான் நாம் ஞானம் பெறுவதனுடைய ரகசியமாகும் என்று கூறுகின்றார், சொல்லி சிரிக்கின்றார். அடுத்தபடியாக ஒரு குருவானவர்
ஒரு கடையில் அமர்ந்து, ஒரு சின்ன ஹோட்டல், அந்த ஹோட்டலில் அமர்ந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கார். இது இந்தியாவில் அல்லது தென்னிந்தியாவில்னு வச்சுக்கோங்க. தென்னிந்தியா தமிழகத்தினுடைய ஒரு குரு. அப்பொழுது அவருடைய சீடர் வருகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, குருவே, வாழ்க்கை என்பது என்ன, எது சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாரு. வாழ்க்கையில் எது சந்தோஷமானதுன்ற. அப்பொழுது என்ன செய்கிறாருன்னா, அந்த இட்லி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு துண்டை பிக்கிறார். பிச்சுட்டு வாயில் போட்டுக்கிறார். அப்போ போட்டு என்ன சொல்கிறேன்னா, வாயில் போட்டுக்கிட்டு இந்த இட்லியை வாயில் போட்டு அதனுடைய சுவையையும் மனத்தையும் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, இன்னொரு இட்லியை வந்து இன்னொரு துண்டு இட்லியை பிச்சுக்கிறார். பிச்சுட்டு காரமான குழம்புல, அது சட்னிலேயே ஏதோ ஒன்றில் தொட்டுக்கிறார். தொட்டுட்டு என்ன செய்கிறாருன்னா, திரும்பவும் வாயில் போட்டுக்கிறார். வாயில் போட்டு சொல்கிறாரு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. எது நாம் செய்கின்றோமோ அதை விருப்பத்தோடு என்ஜாய் பண்ணி அனுபவித்து செய்ய வேண்டும். அதைத்தான் சொல்கிறார். நாம் அந்த நிமிடத்தில், ஒவ்வொரு நிமிடத்திலும், அதை சொல்லி இல்லை உங்களுக்கு தெரியும், லிவ் அட் தி மோமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நிமிடத்தில் வாழ்கின்ற போது அந்த நிமிடத்தை அனுபவித்து ருசித்து ரசித்து வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை என்று சொல்லுகின்றார். அதுதான் இட்லி. அதுக்கடுத்து அதில் சின்ன மாற்றங்கள் எதுவாக, அந்த ருசித்து சாப்பிட்றதுக்கு வந்து அந்த சட்னி எதுவாக இருக்கிறதோ அதை ரசித்து வாழ வேண்டும். அந்த நிமிடத்தில் நாம் வாழ வேண்டும் என்று அந்த சிஷ்யனுக்கு எடுத்து சொல்கிறாங்க. இன்னொருத்தர் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, வாழ்க்கைண்டா என்ன குருவே, வாழ்க்கைண்டா என்னன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எதான் இந்த ஜென் கதைகள் வந்து புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமானது, கேட்பதற்கு அது பெரிய ஈஸியாக தெரியும். ஆனால் அவர்கள் சொல்லுவதனுடைய நோக்கம் வந்து அதல்ல. அவர்கள் சொல்லுவாங்க, எதை செய்கிறாயோ அதுவாகவே மாறிவிடு, நீ என்ன செய்கிறியோ அதுதான், சாப்பிடும்போது சாப்பிடு அப்படின்பார். அப்படின்னு என்ன அர்த்தம், நீ சாப்பிடுகின்ற போது அதனை நன்றாக மென்று சுவைத்து அதனுடைய எப்படி இருக்கிறது, அதனுடைய சுவை எப்படி இருக்கிறது, அதை வந்து எந்த அளவிற்கு நமக்கு பிடித்து இருக்கிறது என்று அதனுடைய ஒவ்வொன்றையும் நாம் அனுபவித்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக. அதனால் சொல்கிறா, சாப்பிடுவதனுடைய உண்மை என்ன, உண்மை என்பது அதை ரசித்து ருசித்து, டீயாக இருந்தாலோ காஃபி எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைப்பதை ரசித்து ருசித்து சாப்பிடுவதற்கு தான் என்னது, சாப்பிடும்போது சாப்பிடு, அந்த நிமிடத்தில் வாழ். நீ சாப்பிடுற போது சாப்பாட்டை மட்டும் சாப்பிடு, அந்த நேரத்தில் வந்து நீ கண்டதெல்லாம் நினைக்காத அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இன்னொருத்தர் இதே தான், வாழ்க்கை என்றால் என்னென்னு ஒருத்தர் கேட்குறவர் சொல்கிறாரு, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அவ்வளோதான். அவன் என்ன சொல்கிறான், வாழ்க்கை நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாத. அதாவது ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரும் வேறு விதமாக, ஒவ்வொரு விதமாக தங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள். அதற்கு வந்து ஜென் கதையில் நம்ம தமிழ்நாட்டு கதையை வந்து ஒன்று சொல்லலாம். நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து படிச்சிருப்பீங்க, பார்த்துருக்கலாம், படித்திருக்கலாம். சிறு குழந்தையாக இருக்கின்ற போது, சிறிய வகுப்பு படிக்கும்போது சொல்லுவாங்க, குருடர்கள் வந்து 5 பேர் வருகிறார்கள். ஒரு ஆசிரியர் சொல்கிறார், இது என்னென்று பாருங்க என்று ஒரு யானையை நிறுத்தி அவர்களிடத்தில் தொட்டு அதை உணர சொல்லுவார். அப்பொழுது ஒவ்வொருத்தரும் வந்து என்ன செய்வானா, அதை தொட்டு உணருவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்கிறார்னா, யானையினுடைய முன்பகுதிக்கு வரார். முன்பகுதியில் இருக்கக்கூடிய தும்பிக்கையை வந்து தொட்டு பார்க்கின்றார். தொட்டு பார்த்து என்ன செய்கிறார்னா, ஓ, இது யானையினுடைய தும்பிக்கை உலக்கை போல் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். இன்னொருவர் யானையினுடைய காதுகளை தொட்டு பார்க்கின்றார். காதுகளை தொட்டு பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, யானையின் காது முரம் போல, முரம்ல படிக்கிறது இருக்கு இல்லையா, புடைப்போம்ல, அது மாதிரி முரம் போல இருக்கிறது என்று கூறுகிறார். இன்னொருத்தர் என்ன செய்கிறார்னா, யானையினுடைய கால்களை
தொட்டு பார்க்கிறார், தொட்டு உணர்கிறார். ஓ, யானையின் கால்கள் மிகப்பெரிய தூண்களைப் போலல்லவா இருக்கிறது என்கிறார். அப்புறம் ஒருத்தர் வந்து என்ன சொன்னா, யானையினுடைய வாலை வந்து தொட்டு பார்க்குறாரு. அவர் சொல்றாரு, இது எங்க வீட்டு துடப்பம் போல அல்லவா இருக்கு. அந்த யானையினுடைய கண்ணிகள் இருக்கு இல்லையா, கண்ணின்னு தான் சொல்லுவாங்க, யானை கண்ணி. அதனுடைய முடி, வாலில் முடி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் யானை கண்ணின்னுவாங்க. அந்த எங்கள் வீட்டு துடப்பம் போல அல்லவா இருக்கிறது, விளக்குமாறு மாதிரி இருக்கு அப்படின்றாரு ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொன்னால், வயிற்று பகுதியை வந்து தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது எங்கள் வீட்டு சுவர் மாதிரி இருக்கு, அவங்க வீட்டு சுவர் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவார். அதாவது வாழ்க்கை ஒன்று தான், அதுபோல் யானையும் ஒன்று தான். ஆனால் அவர்கள் தொட்டு உணர்கின்ற, அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த ஒரே ஒரு பொருளை என்ன செய்கிறான்னா, யானை என்ற ஒரு பொருளை வந்து இவர்கள் வெவ்வேறு விதமாக பல பொருள்கள் கொண்டு பார்க்கின்றனர். 5 பேர் வந்து வெவ்வேறு பொருள்கள் கொண்டு, ஒருத்தர் காதை வந்து முறம்ன்றாரு, இன்னொருத்தர் வந்து தும்பிக்கையை என்ன சொல்கிறாரு, உலக்கன்றாரு, கால்களை தூணுன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தான் உணர்வது அவர்கள் பார்க்கின்ற பார்வையில் உணர்கின்ற வழியில்தான். வாழ்க்கை என்பது ஒரே வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அடிப்பாங்க. தண்ணி அடிக்கிறதுல ஒருத்தருக்கு சந்தோஷம், இன்னொருத்தருக்கு இன்னொன்று புகைக்கிறதுல சந்தோஷம். இதே மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு ஓடுவது, ஆடுவது, பாடுவது, இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடித்ததை அங்கு வந்து வாழ்கிறார்கள். அதனால் வாழ்க்கை என்பது ஒரே போல அனைவருக்கும் இருக்காது. பணக்காரனுக்கு ஒரு வாழ்க்கை, ஏழைக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. ஏழை பணக்காரனை விட மிகவும் சந்தோஷமாக வாழ்பவர்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள். அங்கு பணம் என்பது இல்லை. எவ்வளவோ மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் சுனாமி காலத்தில் எங்கே என்ன நடந்தது? சுனாமியின் போது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அனைவருமே அனைத்தையும் இழந்து அனாதைகளாக, சாப்பாட்டுக்கு வழியற்றவர்களாக, வக்கற்றவர்கள் வாழவில்லையா? அதுதான் வாழ்க்கை. அனைவருக்கும் வாழ்க்கை என்பது ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒன்றுதான். நீங்கள் வாழுகின்ற முறையை பொறுத்துதான் அது மகிழ்ச்சியானதாக இருக்கின்றதா, துன்பம் தரக்கூடியதாக இருக்கின்றதா அது என்று சொல்ல முடியும். அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றார். ஒரு குரு ஒரு ஆட்டோவில் வந்து போறார். இது லேட்டஸ்ட் கதைகள். ஒரு ஆட்டோவில் ஏறி போறார். அப்போ அந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து கேட்குறாரு, குருவே வாழ்க்கைன்ற என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உனக்கு ஓம் பாணியிலே நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்றார். சரி சொல்லுங்க குருவே, இது என்ன? நீ ஆட்டோ ஓட்டுற, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்க. நீ என்ன செய்வ? ஒரு சில நேரம் பெரிய மேட்டில் வந்து ஓட்டிக்கு போவ, இன்னொரு சில நேரம் அதை ரொம்ப கொஞ்சம் அதாவது பள்ளத்தில் வந்து இறக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஓட்டிக்கு போகிற. நீ அப்படி போகிறவ என்ன செய்யணும்னா, திடீர் வந்து யூட்டர்ன் அடிக்க வேண்டிய, போய் முழுவதுமாக திரும்பக்கூடிய நிலையும் இருக்கும். அதுபோலத்தான் வாழ்க்கையும். வாழ்க்கையும் மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். நீ திடீர்னு எல்லாமே இழந்து முழுவதுமாக மாறக்கூடிய, அதாவது இடதும் இல்லாமல் வலதும் இல்லாமல் முழுவதுமாக அனைத்தையும் இழந்து திரும்பக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இதுதான் வாழ்க்கை என்று கூறுகின்றார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் உங்களை பொறுத்தே, உங்களுடைய மனதை பொறுத்தே வாழ்க்கை அமையும். நீங்கள் எப்படி எடுத்து வாழ்றீங்களோ அதுதான் வாழ்க்கை. அதனால் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று ஒன்று சொன்ன, நல்ல நேரம் சொல்கிறதுக்கு ஒன்று சொன்ன, என் வாழ்நாளில் வந்து இதுவரையில் நல்ல நேரம் பார்த்ததும் இல்லை, இனிமேலும் பார்க்க போவதும் இல்லை, அதை நம்ப போவதும் இல்லை. ஏன்னா உலகம் முழுவதும் 24 மணி நேரம் தான். அப்போ நீங்கள் வந்து இதில் காலண்டரில் பார்ப்பாங்க, பஞ்சாங்கத்தில் பார்ப்பாங்க நல்ல நேரம் அப்படின்ட்டா. நல்ல நேரம் இப்போ உலகம் முழுவதும் இருக்க வேணாம், எத்தனை இதில் மாற்றங்கள் இல்லை. அட்லீஸ்ட் தமிழ்நாடு அளவிற்கு நல்ல நேரம் ஒன்றாகத்தானே இருக்கும். இப்போ 10 to 12னா அது வந்து தமிழ்நாடு முழுவதுக்கும் நல்ல நேரமா அப்படி எடுத்துக்கிறேன். நீ இந்தியா கூட வேற 10 to 12 தமிழகத்தில் கெடுதல், தீய செயல்கள், துன்பங்கள் அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டோ எல்லாம் ஏதோ ஒன்று நடக்காமல் இருக்கா? அப்படி யாருக்குமே எதுவுமே நடக்காமல் இருந்தால் அது நல்ல நேரம் என்று ஒற்றுக்கொள்ளலாம்.
இது ஒரு தெருவுக்குள்ளே ஒருத்தனுக்கு நல்லது நடக்கும், ஒருத்தனுக்கு கெட்டது நடக்கும். ஒரு தெருவுக்குள்ளே நடக்கும், ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கும். ஒரே வீட்டுக்குள்ளே அண்ணனுக்கு ஒன்று நடக்கும், தம்பிக்கு ஒன்று நடக்கும், அம்மாவுக்கு ஒன்று நடக்கும், அப்பாவுக்கு ஒன்று நடக்கும். இப்படி அனைவருக்குமே என்னதான் இருந்தாலும் அனைவருக்குமான நேரம் வேறு விதமாகத்தான் இருக்கும். ஒரே மாதிரியாக நல்லதாக நல்ல நேரமாக இருப்பதில்லை. ஆனால் அனைவரும் நாம் உயிரோடு இருக்கின்ற அந்த நேரம் இருக்கிறது, அதுதான் உலகத்தினுடைய மிகச்சிறந்த நேரம், நல்ல நேரம். ஓகேவா? அடுத்து என்னென்னா, இப்போ அதான் ஒரு சிலர் வந்து என்ன செய்வான்னா, முதல்ல வந்து குலதெய்வம் எங்கே இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய முன்னோர்கள் எங்கே வாழ்ந்தார்களோ அங்குதான் இருக்கும். இப்போ எங்கள் உதாரணத்துக்கு சொன்னேன் நான். ஏன்னா மற்றவங்களை சொல்கிறத உதாரணத்துக்கு என்னைய நல்லதுக்கு கெட்டதுக்கு என்னைய வச்சுக்கிறது ஃபார் பெட்டர். அதனால தான் நான் என்னைய சொல்லிக்கிறேன். இப்போ என்னுடைய முன்னோர்கள் வந்து எங்கே பிறந்தாங்கன்னா, நாட்டாமங்கலம் என்ற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து உசிலம்பட்டியிலேருந்து 12 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அங்கே போனோன்னா பக்கத்தில் அதில் நாட்டாமங்கலம் தான். அப்படின்னு அதில் நியர்பை சின்ன சின்ன கிராமங்கள் அங்கே தான் பிறந்தவங்க. அதனால் அங்கேருந்து என்ன செய்கிறேன்னா, அங்கே ஏதோ ஒரு இதில் பஞ்சம் வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அதனால் என்ன செய்கிறான்னா, அங்கிருந்து பல்வேறு ஊர்களுக்கு வந்து அவர்கள் நகர்ந்து செல்கின்றனர். எதுக்காகனா, ஒரு வேலை வாய்ப்புக்காக, பொழப்புக்காக, தன்னுடைய குழந்தை குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அப்படி இப்போ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா காலங்களிலும் அது நடக்கும். ஏன் இந்த நகரமயமாதல் கூட அதுதான். நகரங்கள் எப்படி உருவாகிறது? ஒரே நாளில் உருவானதா? இல்லை. அது எப்படி உருவாகுதுன்னா, இங்கிருந்து என்ன செய்யணும், கிராமங்களில் இருப்பவர்கள் வாழ்க்கை தேடி, வாழ்வாதாரங்களை தேடி பிற இடங்களுக்கு நகர்ந்து செல்லுகின்றனர். நகர்ந்து சென்று ஒரு இடத்தில் எங்கு தொழிற்சாலைகளும் வேலை வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறதோ அங்கு அங்கே வந்து வேலை கிடைக்கிறது. அந்த வேலையை வந்து என்ன செய்யறோன்னா, அங்கேயே குடியேறுறாங்க, திருமணம் செய்கின்றனர், குழந்தைகள் பிறக்கின்றது. அப்படியே வழியாக அங்கேயே தங்கி விடுகின்றனர். ஆரம்ப காலங்களில் வருடத்திற்கு ஒரு முறை 2 முறையோ வருவாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன செய்கிறான்னா, இந்த பக்கமே வராமல் அங்கேயே தங்கிவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, தங்களுடைய பூர்வீகத்தை மறந்து விடுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் என்னமாவது ஒரு இருக்கலாம், அம்மனோ ஏதோ ஒரு கோயில் இருக்கலாம், திருவிழாக்கள் நடக்கலாம், பக்கத்தில் அவர்கள் இருக்கின்ற இருப்பிடத்தை சுற்றி இவர்கள் அதையே வழிபடுவார்கள், அங்கேயே இருந்து விடுவார்கள். அப்புறம் தங்களுடைய குலதெய்வத்தை மறந்து விடுவார்கள். அதனால் முதல்ல என்னென்னா, அவர்கள் தங்களுடைய குலதெய்வத்தை அடையாளம் காண வேண்டும் என்றால், தங்களுடைய பூர்வீக கிராமம் எது, தாங்கள் பிறந்த இடம் எது என்பதை தன்னுடைய முன்னோர்கள், ஒரு பெரியவங்க, அவங்க ஊரில் அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை அவங்களுடைய தாத்தாவோ அல்லது அவங்க தாத்தா பிறந்த ஊரை எடுத்து அங்கு வந்து விசாரிக்கணும். இப்படி வந்துங்க, நான் இவருடைய பையன் அல்லது இவருடைய பேரே, எங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு கேட்டோம்னா அவங்க மூலமாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து அவர்களுடைய சொத்து, என்றைக்குமே பூர்வீக கிராமத்தில் எல்லாருக்கும் ஒரு வீடாவது இருக்கும். சின்ன வீடோ கொஞ்சம் இடங்களோ இருக்கலாம். அந்த பத்திரங்களோ எதுவோ இருந்துச்சுன்னா அதை வைத்து நாம் கண்டறிய முடியும். அடுத்தபடியாக அவருடைய பெற்றோர்களுடைய பிறப்பு அல்லது இறப்பு சான்றிதழ் அல்லது தாத்தா அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இருக்கலாம். இருந்தால் நாம் அதனை கொண்டு அவர்களுடைய கிராமத்தை தெரிந்து கொண்டால், பிறந்த இடத்தை தெரிந்து கொண்டால், பின்பு அவர்களுடைய குலதெய்வத்தையும் நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அடுத்து இது தொடர்பான ஆராய்ச்சிகளை பண்ணுகின்றவர்கள் ஒரு சிலர் வந்து இந்த குலதெய்வத்தை பற்றியோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இல்லை ஒரு சமுதாயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவ்வாறு பண்ணுகின்ற போது அவர்களை நாம் தேடி சென்றால் நாம் அவர்கள் மூலமாக நம்முடைய குலதெய்வத்தை கண்டறிய முடியும். அடுத்து என்னென்னா, ஒரே மாதிரியான வழிபாடு பெயர்கள். இப்போ எங்கள் இதில் வந்து நான் வந்து சொன்னேன், நாட்டாமங்கலம் ஆதிசிவன் எங்களுடைய குலதெய்வம் வந்து நாட்டாமங்கலம் ஆதிசிவன். நாங்கள் எது அடித்தாலும் ஒரு பத்திரிகையோ எது அடித்தாலும் வந்து வீடோ வண்டி வாகனம் எது வச்சுருந்தாலும் அதில் சொல்லுவாங்க ஆதிசிவன் அப்படின்ட்டு போட்டுருவாங்க, ஆதிசிவன் துணை அப்படின்னு போடுவாங்க. அப்போ நாங்கள் எங்கே பார்த்தாலும் இது என் பங்காளி, நாங்கள்லாம் ஒரே வழியில் வந்தவர்கள்
எங்களுடைய மூதாதையர்கள் அனைவருக்கும் ஒருவர்தான் என்று எங்களால் எளிதாக கண்டுகொள்ள முடியும். அதுபோல வந்து என்னன்னா, எங்க இதில் வந்து சிவசாமி, அன்னக்குடி, அதே மாதிரி ஜெயமணி, சிவமணி என்ற பெயர்கள் அதிகமாக இருக்கு. ஜெகதீஷ், ஜெகநாதன், இந்த மாதிரி பெயர்கள் அதிகம் இருக்கும். அந்த இதில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி பெயர்கள் இருக்கும். இந்த பெயரை வச்சு நாங்கள் வந்து ஓஹோ ஆரம்பத்தில் உணர்ந்து கொள்ள முடியும், இவர்கள் எங்களது பங்காளிகள் தான், அவ்வாறு உணர்ந்து. அடுத்து அவருடைய பழக்க வழக்கங்கள் கூட நம் ஊன்றி கவனிக்கின்ற போது ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பு உள்ளது. வெளியூர்களுக்கு போயிட்டானா மாறும், பட் ஒரே கிராமத்தில் இருக்கின்ற போது என்னன்னா அது மாறாமல் இருக்கும். இது மாதிரி நாம் பார்த்து நம்முடைய குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லைன்னா உசிலம்பட்டிக்கு பக்கம் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேரை சொன்னாலே சொல்லிடுவாங்க. உன் பேர் என்னென்னா இது ஒச்சா தேவர்னா அது யார் அதிகமாக வைப்பாங்க அப்படின்ற, சிவனாண்டி தேவர் அப்படின்னா எங்கள் இதில் அதிகமாக வைப்பாங்க, சிவசாமின்ற பெயர் அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க நான் இப்படித்தான் இவங்க இதை வந்துருச்சுன்னா வீரனன் அப்படின்ட்டா வீரன் தேவர்னா இவங்க வந்து ஆரியப்பட்டி கோயில் கும்பிட்றவங்க வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் நாம் அது போய் கிராமங்களில் போய் இருக்கின்ற போது நம்முடைய குலதெய்வத்தை அடையாளம் காண முடியும். சரி, குலதெய்வத்தினுடைய முன்னாடியே சொல்லியிருக்கேன், நிறைய பார்த்துருக்கோம். குலதெய்வத்தின் மூலமாக ஒரு குலத்திற்கு, குடும்பத்திற்கு முதல்ல வந்து என்ன ஒரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வம் கொண்டாடுகின்ற போது இவங்கெல்லாம் ஒன்றுதான் அப்படின்னா அவருக்குள்ளாக ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுவிடும். அடுத்து அவர்களுடைய குடும்பத்திற்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை அது கிடைக்கும். அடுத்து என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீய சக்திகளிடமிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று உணர்கின்றனர். அடுத்து என்னென்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதற்கு காரணம் சொல்லுவாங்க, எனக்கு பெண் குழந்தையா பிறந்து வச்சுன்னா அதுக்கு யார் காரணம்? ஒரு பெண்ணு மட்டுமா? கிடையவே கிடையாது, ஆண் தான் காரணம். ஒரு ஆண் தான் என்ன செய்கிறாருன்னா ஆணினுடைய ஜீன் தான், குரோமோசோம் தான் என்ன செய்யுதுன்னா பிறக்க போவது ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கிறது. அதாவது ஒரு குழந்தை வந்து எப்படி உருவாகிறது என்றால் தன்னுடைய தந்தையினுடைய 23 குரோமோசோம்கள், அடுத்து தாயினுடைய 23 குரோமோசோம்களை கொண்டு ஒரு குழந்தை பிறக்கிறது, உருவாகி பிறக்கின்றது. அப்போது எப்படி இப்போ ஒரு தாயினுடைய குரோமோசோம்களை வந்து நம்ம எப்படி அழைப்போம் என்றால் எக்ஸ் எக்ஸ், 2 எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் என்று அழைப்பது வழக்கம். அப்புறம் தந்தையினுடைய குரோமோசோம்கள் வந்து எக்ஸ் ஒய் என்று அழைப்பார்கள், எக்ஸ் ஒய் என்று. இப்போ ஒரு குழந்தை வந்து உருவாக எப்படின்னா தாயினுடைய எக்ஸ் குரோமோசோம் அப்புறம் தந்தையினுடைய எக்ஸ் குரோமோசோம் இணைந்து ஒரு குழந்தை உருவானால் அது பெண் குழந்தையாக பிறக்கின்றது. அதாவது தாயினுடைய எக்ஸ் குரோமோசோமும் தந்தையினுடைய எக்ஸ் குரோமோசோமும் ஒன்றிணைந்து குழந்தை உருவாகின்ற போது அந்த குழந்தை என்ன பெறுகிறது? 2 எக்ஸுகள் சேர்கின்ற போது எக்ஸ் குரோமோசோம்கள் சேர்ந்து பெண் குழந்தை உருவாகின்றது. அதுக்கு அடுத்தபடியாக தாயினுடைய எக்ஸ் குரோமோசோமும் தந்தையினுடைய ஒய் குரோமோசோமும் சேர்வதனால் ஆண் குழந்தை பிறக்கிறது. தாயினுடைய எக்ஸ் குரோமோசோமும் தந்தையினுடைய ஒய் குரோமோசோமும் சேர்கின்ற போது ஆண் குழந்தை பிறக்கின்றது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி அந்த சந்தையினுடைய பாலினத்தை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக ஆண் இருப்பதனால் என்னன்னா வழியாக ஆணினுடைய அந்த குலதெய்வம் வந்து ஆணினுடைய பக்கத்தை சார்ந்தே இருக்கின்றது. அது மட்டுமில்லை, இன்னொன்று சொல்கிறாங்க. இவ்வாறு இப்போ ஆசியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய டிஎன்ஏவுக்கு வந்து ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் வாழுகின்ற மக்களுடைய டிஎன்ஏவுக்கு வந்து நிறைய வேறுபாடு இருக்கிறதாம். காரணம் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள். நாம் இவ்வாறு பன்னெடுங்காலமாக ஒரே விதமான வாழ்க்கை முறைகளை, ஒரே விதமான கலாச்சார பண்பாடை கொண்டு விளங்குவதால்
நம்முடைய டிஎன்ஏ வந்து மாறுபடாமல், அது மட்டுமல்ல, நம்மளுடைய தமிழகத்து மக்கள் அவர்களுடைய டிஎன்ஏ வந்து ஒரு நேர்மறையான விளைவை கொண்டதாக இருக்குது. பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸோடு இருக்கா, நல்ல வெறும் வைப்ரண்ட்டாக நல்லதா இருக்கிறது என்று ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கின்றனர். ஆனால் அதனால் தான் என்னன்னா, அது வந்து வழியாக இது எப்படி வருகிறது என்றால் ஆண் வழியாகவே வருகின்றது. அதனால் நீங்கள் கிறிஸ்துவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இஸ்லாத்தை வழிபடலாம். எந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது உலகத்தில் வந்து சொல்லக்கூடியது என்னன்னா மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும் என்கின்றனர். இது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, இது ஒரு அடுத்த உறவுகளை நாளைய தினம் நான் சர்க்கரை நோய் என்றால் என்ன, சர்க்கரை நோய் வருவதற்கான காரணம் என்ன, சர்க்கரை நோயினுடைய அறிகுறிகள் என்ன, சர்க்கரை நோய் எத்தனை பிரிவுகளை கொண்டது, இது போன்ற தகவல்களை, இது ஒரே நாளில் முடியக்கூடியதல்ல. தயவு செய்து அதை எந்தையும் தெரிந்து கொள்ளவில்லை. நான் மெடிக்கல் சோசியல் ஒர்க்கராக சிக்கிள் செல் அனிமியா என்ற நோயை பற்றி அறிந்து கொள்வதற்காக பாம்பேயில் வந்து ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம், அது தமிழில் வந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம், அது வந்து அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா பரேல், மும்பையில் இருக்குது. நான் அதில் வந்து பணிக்காக என்னை வந்து தேர்ந்தெடுத்த உடனே அங்கே வந்து பயிற்சிக்காக அனுப்புனாங்க. அப்போ அவங்க சொன்ன முதல் கருத்து என்ன அப்படின்னா, நோய் எப்பொழுது தீரும் என்றால் நோயை பற்றி நாம் அறிந்து கொள்வது, அல்லது நோயினை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது. ஒரு நோயை பற்றி நாம் அதிகம் பேச வேண்டும். உதாரணத்துக்காக எனக்கு சர்க்கரை நோயின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வெளியில் போகிறேன், ஒரு கடைக்கு போனாலும் என்ன செய்யணும், நான் சொல்லணும், எனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, அதனால் சர்க்கரை குறைவாகவோ அல்லது சர்க்கரை போடாமலோ டீ கொடுங்க, காஃபி கொடுங்க அப்படின்ட்டுலாம். அல்லது நம்ம உறவினர் வீட்டுக்கு கூட போய் எனக்கு சர்க்கரை நோய் இருக்குங்க, அதனால் வந்து எனக்கு இனிப்பு வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுங்க. அப்படி நாம் கேட்பதனால் என்னகும், சர்க்கரை நோய் வந்து எங்கே போனாலும் நம்ம சேர்க்க மாட்டோம், பேசுகின்றோம், வெக்கப்படும். நோய் வந்து என்ன சினிமாவில் இருந்தால் ஏதாவது ஒன்று சர்க்கரை அப்படி என்று கேவலாக மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் வந்து பேச ஆரம்பித்தாங்க. பட் அது ஒரு நோயே இல்லை என்பது பல பேருக்கு தெரிவதில்லை. உண்மையிலேயே பார்த்தோம்னா, நான் இதை எந்த காரணத்திற்காக நான் இதை பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா, யூடியூப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எத்தனையோ பேர் ஒன்று சர்க்கரை நோயா, வாருங்கள் நான் மருந்து தருகிறேன், ஆனால் அவனுக்கு சர்க்கரை நோயை பற்றி எந்த அடிப்படை அறிவும் இல்லை. அடுத்து இரண்டாவது என்னென்னா, குழந்தை பேர் இல்லையா, வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து இதை சுற்றி வாங்க, அதை சுற்றி வாங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க, உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். இது வந்து ஒன்று. இப்படி அடுத்து என்னென்னா, வயதிகமா, உங்களுக்கு ஆண்மை குறைவா, வாருங்கள் என்னிடத்தில் நான் மருந்து தருகிறோம், இது ஒரே மாதத்தில் சரியாகும், ஒரே வாரத்தில் சரியாகும். இப்படி இதையும் மக்கள் நம்பி ஏமாந்து மொத்தத்தில் பல கோடி ரூபாயை வந்து இது மாதிரி ஒரு சீட்டிங் குரூப்பிடம் வந்து ஏமாந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் உண்மையே நீங்கள் நோயை பற்றி அறிந்து கொண்டால் விழிப்புணர்வு பெற வேண்டும். அது சம்பந்தமான விழிப்புணர்வு பெறுவது மிக மிக முக்கியம். சொல்கிறாங்கல்ல, சர்க்கரை நோய் வந்தவர்கள் அவருடைய கால்களை தண்ணியில் வச்சு நனைச்சிக்கே இருந்தாங்கன்னா சர்க்கரை நோய் வந்து அப்படி சர்க்கரையெல்லாம் கால் வழியாக தண்ணியில் கரைஞ்சி போயிடும், அப்போ சர்க்கரை நோய் போய்விடும். இதெல்லாம் வந்து மித்ஸு, ஒரு பொய்யான தகவல் இது மாதிரி சொல்கிறது. அடுத்து சர்க்கரை நிறைய சாப்பிட்றதுனால தான் சர்க்கரை நோய் வருது.
இப்படி அடுத்து என்ன சொல்றேன்னா, சத்து குறைபாட்டினால தான் சர்க்கரை நோய் வருது. இன்னொரு குரூப் என்ன சொல்றதுன்னா, அது சரியான செரிமானம் இல்லாததுனால தான் சர்க்கரை நோய் வருகிறது. இப்படி ஆளாளுக்கு 1000 கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது நீங்கள் இதற்கெல்லாம் இது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால், நீங்கள் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நோயை பற்றிய அறிவு வேண்டும். விழிப்புணர்வு பெறுதல் அவசியம். அதற்காகத்தான் நான் நாளை முதல் இந்த சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு, அது பற்றிய கருத்துக்களை உறவுகளான உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நன்றி. அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம் உறவுகளே.